Good evening students. இன்னைக்கு நம்ம வந்து third chapter important பார்க்குறோம். நேற்று கொடுத்த first chapter second chapter பண்ணீங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்களா? டவுட்ஸ் எல்லாம் எழுத சொன்னேன், கமெண்ட் பண்ண சொன்னேன். ஒருத்தருமே கமெண்ட் பண்ணல. சரி, ப்ராக்டிகல்ஸ் நடக்குதே இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் 10 சமயம் கண்டிப்பாக பண்ணி பார்த்துருங்க. இப்போ நம்ம தேர்ட் சாப்டர் வரும். தேர்ட் சாப்டர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப 5 மார்க் வர மாட்டேங்குது. ஆனாலும் நம்ம 5 மார்க்குன்னு 10 சம் கொடுக்குறேன். அது சில சமயம் 3 மார்க்கில் கேட்டுருவாங்க. ஸோ அது எப்படியோ திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் அதர் வேர்ட்ஸ். ஓகே, பேஜ் 114ல எக்ஸாம்பிள் 3.15, பேஜ் 124ல எக்ஸசைஸ் 3.5ல 7th சம், பேஜ் 127ல எக்ஸசைஸ் 3.6ல 3rd சம், பேஜ் 118ல எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் சம், பேஜ் 117ல எக்ஸாம்பிள் 3.123. ஆக்சுவலாக மேக்ஸ் ஏன் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கோன்னா, உங்களுக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃபில் மேக்ஸோட மார்க்கை அப்படியே ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸில் குறைய உங்கள் கட் ஆஃப் குறையணும். அதே மாதிரி மேக்ஸில் கூட கட் ஆஃப் அப்படியே ஏற்றி விடும். ஸோ நல்ல மேக்ஸில் நிறைய மார்க் வாங்க, நிறைய கட் ஆஃப் எடுத்து நல்ல காலேஜ் போங்க. இங்கே பாருங்கள், திருப்பி பேஜ் 117ல எக்ஸைஸ் 3.3ல 4th சம், பேஜ் 117ல எக்ஸைஸ் 3.3ல 5th சம், பேஜ் 112ல எக்ஸைஸ் 3.2ல 4th சம், பேஜ் 124ல எக்ஸைஸ் 3.5ல 5thல ஃபர்ஸ்ட் சம், பேஜ் 117ல எக்ஸைஸ் 3.3ல 6thல ஃபர்ஸ்ட் சம். ஓகே சில்ட்ரன், தேர்ட் சாப்டரை முடிச்சிருங்க இன்னைக்கு. ஓகேயா? தேங்க்யூ.